ஜனவரி 14 நமது அனுதின மன ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. தேவனின் மீது பதிந்திருக்கும் பார்வை. இன்றைய வேதாகம பகுதி ஏசாயா 26:3-7 வரையுள்ள வசனங்கள். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார். அவர் உயரத்திலே வாசமாய் இருக்கிறவர்களையும் கீழே தள்ளுகிறார், உயர்ந்த நகரத்தையும் தாழ்த்துகிறார். அவர் தரை மட்டும் தாழ்த்தி அது மண்ணாகும் மட்டும் இடிய பண்ணுவார். கால் அதை மிதிக்கும், சிறுமையானவர்களின் காலும் எளிமையானவர்களின் அடிகளுமே அதை மிதிக்கும். நீதிமானுடைய பாதை செம்மையாயிருக்கிறது. மகா நீதிபரராகிய நீர் நீதிமானுடைய பாதையை செம்மைப்படுத்துகிறீர். குறிப்பு வசனம்: உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். ஏசாயா 26:3. ஸ்காட்லாந்து நாட்டைச் சேர்ந்த 19ஆம் நூற்றாண்டின் ஓய்வு பெற்ற போதகர் தாமஸ் சால்மஸ் ஒருமுறை குறுகலான மலைப்பாதையின் வழியாக ஓரமாக சென்ற ஒரு குதிரை வண்டியின் பயணத்தை பற்றிய கதை ஒன்றை சொன்னார். அந்த வண்டி குறுகலான மலைப்பாதையில் சென்று கொண்டிருந்த போது ஒரு ஆபத்தான பகுதியில் குதிரைகளில் ஒன்று மிரண்டதினால் சற்று நிலை தடுமாறியது. குதிரை வண்டி ஓட்டுநர் மலைப்பாதையில் இருந்து வண்டி உருண்டு விழாமல் விபத்தை தவிர்ப்பதற்காக மிரண்ட குதிரையை மீண்டும் மீண்டும் சவுக்கினால் அடித்தார். அந்த ஆபத்தான பகுதியை அவர்கள் தாண்டிய பின் சால்மஸ் வண்டி ஓட்டுநரிடம், ஏன் அந்த அளவுக்கு சவுக்கினால் குதிரையை அடித்தீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர், குதிரைகளின் கவனத்தை திசை திருப்பவே நான் அப்படி செய்தேன். அந்நேரத்தில் குதிரைகளின் கவனத்தை வேறொரு இடத்தில் திருப்ப வேண்டிய அவசியம் இருந்தது. இல்லையென்றால் வண்டி மலைப்பாதையில் இருந்து உருண்டு பெரிய விபத்து ஏற்பட்டு இருக்கும் என்றார். இந்த உலகத்தில் எங்கும் நம்மை சுற்றிலும் அச்சுறுத்தல்களும் அபாயங்களும் நிறைந்திருக்கின்றன. இப்படிப்பட்ட நேரத்தில் நம் அனைவரின் கவனமும் திசை திருப்பப்படுவது அவசியமாகிறது. ஆனால் அது வெறும் மனதளவில் மட்டுமல்ல, அது ஒரு உளவியல் யுக்தியாகும். இந்நேரத்தில் நமக்கு தேவையானது இப்படிப்பட்ட பயங்களை விட நிதர்சனமான உண்மையை நம் மனதில் பதிப்பதுதான் அவசியம். ஏசாயா யூத நாட்டு மக்களுக்கு கூறியது போல, நாம் தேவனில் நம் சிந்தையை பதிப்பதே உண்மையான தேவை. ஏசாயா, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் என்றும், மேலும் கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார் என்றும் கூறுகிறார். சமாதானம், இது தேவனை நம்பி அவரில் நிலைத்திருப்பவர்களுக்கு கிடைக்கும் பரிசாகும். இந்த சமாதானம் நம் மன குழப்பங்களை தற்காலிகமாக கட்டுப்படுத்தும் யுக்தி மட்டுமல்ல, அதற்கும் மேலானது. யாரெல்லாம் தங்களுடைய எதிர்காலத்தையும் நம்பிக்கையையும் மற்றும் கவலைகளையும் தேவனாகிய கர்த்தரிடம் ஒப்படைத்துள்ளார்களோ அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் முற்றிலும் மாறுபட்ட புதிய வாழ்க்கையை அருளுகிறார். பொதுவாக நீங்கள் உங்கள் கவனத்தை எங்கு வைத்திருப்பீர்கள்? தேவன் மீது உங்கள் பார்வையை பதிக்க எப்படி அதை புதுப்பிக்கலாம்? அன்புள்ள ஆண்டவரே, என் இருதயம் பயம் நிறைந்ததாக இருக்கிறது. நான் அதிகமாக பயப்படுகிறேன். தயவு செய்து உம்முடைய சமாதானத்தை எனக்கு தாரும். ஆமென்.